ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச டாபிக் இதை பற்றி பேச நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. நான் பேச டாபிக் அன்வர் ராஜா, அதிமுகவுடைய முன்னாள் எம்பி. 2001-2006 தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய அதிமுகவில் செல்வாக்கு நிலையில் அமைப்பு செயலராக இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு சசிகலா கேங்கில் இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி கேங்கில் வந்தார். அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி போனாலும் பிடிக்காம சில கருத்துக்கள் சொன்னால் கட்சியில் நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி அதிமுக வெளிவந்த மறுபடியும் கட்சியில் சேர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட அன்வர் ராஜா அவர் சில தினங்கள் சில வாதங்களுக்கும் பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தார். அப்போ கூட இப்போ அவர் திடீர்னு திமுக இணைஞ்சிருக்கார். அதிமுகவிலேருந்து அவரை நீக்கி உடனே திமுக இணைஞ்சிருக்காரு. ஸோ இதுதான் பரபரப்பாக பேசப்படும். இனி அதிமுக எதிர்காலம் கிடையாதுன்றது அவர் உணர்ந்திருக்க காலத்தில். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அவர் அதிமுகவில் இருக்கிறார். அதிமுகவிலேயே வெறித்தனமான அதிமுக தொண்டர் சொல்லலாம். அப்பேற்பட்ட அன்வர் ராஜா அவர்களே இப்போ வெளியே வந்துட்டார் அதிமுகவில். இது நல்லா தெளிவாக காட்டுது. அதிமுகவில் சிறுபான்மையினருக்கு ஓட்டு இல்லைன்றதை சொல்கிறாங்க. பாஜகவுடைய ஏவல் துறையாக தான் அங்கே ஆக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அமைச்சர்கள் பாஜக பங்கு கேட்பதான் இனி தமிழ்நாடு மதச்சாயல் பூசி ஒரு கட்சியாக இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அதிமுகலேருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எடப்பாடியாரை அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நினைக்கலன்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ இதனால் விலகி இப்போ அவர் சேர்ந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் அண்ணா அறிவாளர் சேர்ந்துட்டாரு. ஸோ இனி என்னென்ன விளைவு நடக்க போகுதுன்னு தெரியல. இது அதிமுகவுக்கு ராமநாதபுரத்தில் ஒரு பலத்த அடியாக வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது பொறுமையாக நம்ம பார்க்கணும். இன்னும் என்னென்ன பேர் அதிமுக இணைவாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களே விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.